இப்ப அந்த பொம்மை எப்படிதானே வீட்டுல இருந்து துரத்துறது? ஏண்டா 3 பேரும் சும்மாவே இருக்கீங்களேடா? அந்த பொம்மை இங்க எப்படி துரத்துறது ஏதாவது ஒரு ஐடியா சொல்றீங்களாடா? ஐடியா இவனுக்கு 3 பேரும் ஒட்டுத்துக்கு உதவ மாட்டானுங்க. எனவே எப்படி போக வைக்கிறதுன்னு யோசிடா. யோசி. அந்த பொம்மை என்ன பண்ணாலும் வெளில போக வைக்க முடியாது. ஆனா அதை இங்கே அழிக்க முடியும்ல. இன்னையோட இந்த லூப்புக்கு ஒரு முடிவு கிடைச்சிரும். ஏய் மச்சான், அது பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை 2 வாட்டி யோசிச்சுக்கோடா. நீ வாயை மூடி நில்றா, நான் பாத்துக்கிறேன். இதால நமக்கு எவ்வளவு பிரச்சனை இன்னோட எல்லாம் முடிய போகுது. டேய் என்னடா நிறுத்திட்டு ஆடிடா. டேய் பிரணவ் அதை அடிச்சு ஓடடா. வாயை தொந்தரவு பேசு பிரணவ். டேய் நாயே, என்னமா அதை அடிச்சு உடைச்சு இன்னோட எல்லா கதையும் முடிச்சு வைக்க போறேன்னு சொன்னேன். இப்ப நம்ம பைத்தியம் முச்ச மாதிரி பண்ணினுகிற. டேய் நீ அந்த கல்லு குறா, நான் அதை உடைக்கிறேன்டா. டேய் இப்போ நீ என்ன சொன்ன? ஏன் இவன் திடீர்னு ஒரு மாதிரி பேசுறான்? அந்த கல்லு கூட நான் போய் அதை உடைக்கிறேன். இப்படி நீ சொல்லல. எப்படி சொன்ன? என்னடா கத்துறா பயந்துருமா? அந்த கல்லை என்கிட்ட குடுறா, அந்த பொம்மையை நான் உடைக்கிறேன்னு சொன்னேன்டா. பொம்மை நீ உடைப்பியாடா? கொஞ்சம் விட்டு மண்டை உடைச்சிருப்போம். ரமேஷ் ஜஸ்ட் மிஸ், இல்லனா உன் தலை சதறி இருக்கும். டேய் இதுக்கு இப்ப அவன் அடிக்க போனேன். அப்ப என்னடா அப்படி பண்ணா? அவன் கட்டாதடா சொன்னான். அந்த பொம்மையை இப்ப உடைக்கணும். என்னடா சொன்ன? எதனால இவன் திடீர்னு இந்த மாதிரி பண்றான்? அந்த பொம்மை இவனை ஆட்டி படைக்குதா? அதுல இருந்து மத்தவங்க தப்பிச்சாங்களா இல்லையா தெரிஞ்சுக்கணுமா? லைக் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல எஸ் கமெண்ட் பண்ணுங்க. பார்ட் 2 வீடியோ நாளைக்கே வந்துரும்.